தங்க ரேட் வந்து குறையும் குறையும் சொல்றாங்க. ஆனா படிப்படியா மேல தான் ஏறிட்டு இருக்கு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. என்னப்பா எல்லாருமே இதே சொல்றீங்க. ஆனா குறைஞ்ச பாடு இல்லையே அப்படின்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இது தருணத்தை கூட இந்த மார்க்கெட் வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்க டாலர் மேல இருக்க மதிப்பு குறைஞ்சதுனாலையும் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் மற்ற நாடுகள் மற்ற அமைப்புகள் இருந்ததுனால தங்கத்துடைய டிமாண்ட் ஏறி இருக்கு. ட்ரேடர்ஸ் உருவாக்குற ஸ்ட்ராட்டஜியா இல்லாட்டி டிமாண்ட்னால அப்படி ஆகுதா சார்? ட்ரேடர்ஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது தங்க மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நீங்கள் டிசைனுக்கு வாங்க தானே எப்படி வாங்கிக்கோங்க, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இதை நான் ஒரு முதலீடு மாதிரி வாங்கி வைக்கிறேன், அந்த முதலீடை நான் உபயோகப்படுத்துவேன், முதலீடாக வச்சுக்குவேன்னா நீங்கள் சிம்பிள் டிசைன்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றுறாங்க. அதில் நிறைய பேர் அழிஞ்சவங்க தான் அதிகம். இந்த பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்பாதீங்க. இந்த 2025ஓட வின்னர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கோல்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களா, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டா, இல்லாட்டி ரியல் எஸ்டேட்டா? இதில் எது சார் சொல்லுவீங்க? ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். கோல்டுங்கிறது, கோல்டை பொறுத்த வரைக்கும் நிலையான வருமானம் 1%. இப்போ ஏற மாதிரி டெய்லி ஒவ்வொரு வாட்டி இருந்தாலும் நினச்சிடாதீங்க. அடுத்த 6 மாதத்தில் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். வெள்ளின்னு சொல்லுங்க. அப்படி மேபி என்னுடைய கணிப்பு பார்த்தேன். ரீப்ளை நீங்கள் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்ஆர் கோல்டு அண்ட் ட்ரேடர்ஸ் என்ஜே பாலாஜி பண்ணியவர் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். உங்களை தான் எல்லாரும் கேட்டுருக்காங்க கமெண்ட்ஸில். தங்க ரேட் வந்து குறையும் குறையும் சொல்கிறாங்க, ஆனால் படிப்படியாக மேலே தான் ஏறிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, என்னப்பா எல்லாருமே இதே சொல்கிறீங்க, ஆனால் குறைஞ்ச பாடு இல்லையே அப்படின்றாங்க. என்னதான் சார் ஆச்சு தங்கத்தோட நிலைமை? காத்திருக்கணும் சார். ஆக்சுவலாக தங்க ரேட் குறையும், ஏறுறது எப்படி டக்குன்னு ஏறணுமான்னு இருக்குல்ல, இறங்குறதுக்கான தருணமும் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்க இந்த தருணத்தோட கிராமுக்கு 1000 ரூபா குறையுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இது தருணத்தை கூட கிராமுக்கு 1000 ரூபா குறையுது. இன்னும் அந்த திருப்பி ஒரு 500 ஏறும், திருப்பி ஒரு 1000 ரூபா குறையும், திருப்பி 500. உங்களுக்கு 7,500 9,000 ரூபாக்குள்ளே ஸ்டாண்டர்டாக இறங்க ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் வரும். இல்லை, தீபாவளி அப்போ எப்பவுமே வந்து ஏறும், அடுத்த நாள் குறையுன்றது ஓகே தான். ஆனால் இதுக்கப்புறமேட்டு ஏறாதுன்ட்டு எது நிச்சயம்? இந்த தீபாவளிக்கும் இந்த தங்க வாங்க ஏறுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல், ஒரு மதத்துடைய ஃபெஸ்டிவல். இந்த மதத்தோட ஃபெஸ்டிவலுக்காக வாங்குற தங்கத்தினால ஒரு மார்க்கிங்கில் வந்து டிமாண்ட் வேணால் இருக்கலாமே ஒழிய தங்கம் இந்த அளவுக்கு ஏறி இறங்க போகிறதும் கிடையாது. இது வந்து ஒரு உலக சந்தையுடைய மாற்றங்கள் தானே ஒழிய ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டினுடைய, தனிப்பட்ட ஒரு ஊருடைய, தனிப்பட்ட ஒரு குடும்பத்துடைய சந்தை மார்க்கெட் கிடையாது. இந்த மார்க்கெட் வந்து இப்போ பொருளாதார ரீதியாக நான் ஏற்கனவே பல வாட்டி சொன்னது தான், அமெரிக்காவுடைய நிலையற்ற நிலைப்பாடுகளுக்காக அமெரிக்க டாலர் மேலே இருக்க மதிப்பு குறைஞ்சதுனாலையும் அமெரிக்காவுடைய வட்டி விகிதம் குறைஞ்சதுனாலையும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் மற்ற நாடுகள் மற்ற அமைப்புகள் இருந்ததுனால தங்கத்துடைய டிமாண்ட் ஏறி இருக்கு. இப்போ அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸஸ் விதிக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப் ஜோனுக்கு போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாமே வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணதோட விளைவு தங்கம் ஏறி இருக்கு. ஆமாம் சார், நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக இந்த வெட்டிங் சீசன் வந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த தீபாவளி அந்த மாதிரி பண்டிகை வந்தாலுமே சரி, தங்கத்தோட விலை வந்து அதிகமாகுது. இது ட்ரேடர்ஸ் உருவாக்குற ஸ்ட்ராட்டஜியா இல்லாட்டி டிமாண்ட்னால அப்படி ஆகுதா சார்? ட்ரேடர்ஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது தங்கம் ஏறுமா இறங்குமான்ட்டு. இப்போ ஒரு கடைக்காரன் நகை விற்கிறாருன்னா அவருக்கு தெரிய போதா தங்கம் ஏற போகுது இறங்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரேட் கொடுக்க போகிறாங்க, ஒரு அஷன்லேருந்து ஒரு ரேட் கொடுப்பாங்க. அந்த அஷனில் எப்படி ரேட் தெரியும்? அவங்க டாலர் ரேட்டு, அவங்க மார்க்கெட்டில் கோல்ட் ஸ்பாட் என்ன ரேட்டுன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க புல்லின் ரேட் என்னென்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு விஷயம். புல்லின் ரேட் எப்படி ஏறுது? உலக மார்க்கெட்டில் புல்லின் ரேட் ஏறும்போது உலக நாட்டில் மாறுது. ஸோ இதனால தான் இது மாறுதே ஒழிய நீங்கள் கல்யாணம் வச்சுருக்கனால தங்க விலை ஏற போதோ, உங்கள் வீட்டில் காது குத்து வச்சுருக்கனால தங்க விலை ஏற போகிறதோ கிடையாது. தங்கம்ங்கிறது உலகம் சந்தையில் ஏற்பட்ட மாறுதலில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் அதோடைய டிமாண்ட் அதிகமாகும் போது டாலர் ரேட்டுடைய கோல்ட் ஸ்பாட் விலை அதிகமாகுது. அது மூலிமா புல்லின் விலை அதிகமாகுது. புல்லின் விலை அதிகமானால கச்சா விலை அதிகமாகுது. கச்சா விலைனால கடையில் இருக்க விலை அதிகமாகுது. அப்படி தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருதே ஒழிய இங்கேருந்து மேலே போடல, மேலே இருந்தால் கீழே வருது. புரியுது. அதேமாதிரி இந்த டைமில் ஏறிட்டு இருக்கு நகையோட ரேட்லாம். ஆனால் சில கடையில் தீபாவளி டைமில் பார்க்க முடியுது, 1500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம், நம்ம எல்லா கடையிலுமே பண்ணி தரோம்னு சொல்லிட்டு போடுறாங்க. எப்படி அவங்களால குறைக்க முடியுது? 1500 ரூபா கிட்ட எப்படி குறைச்சி தர முடியுது சார்? ஒரு சார் பவுனுக்கு 1500 ரூபா, அப்போ கிராமுக்கு ஒரு 100 ரூபா 120 ரூபா. ஒரு பர்சன்டேஜ் சேதாரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 1/2% சேதாரம்னா முடிஞ்சு போச்சு. இப்போது அவங்க லாபத்தை ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான்.
உங்களுக்கு 10,000 லாபம் கிடைக்கிற வீட்டில் ஒரு 8,000 கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இதுதான் பவுனுக்கு இவ்வளோன்ற மாதிரி. யாரும் கிராமுக்கு ஒரு 1000 கிராமுக்கு இல்ல ரூபாய் இருந்தாலுமே அது பவுனுக்கு தான் கொடுப்பாங்களே ஒழிய அது வந்து பர்சன்டேஜ் ஃபுல்லாக இப்போ 8% கோல்டு. இப்போ அன்னைக்கு நீங்கள் வாங்கும்போது கோல்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருது? இதே போன மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே 8%க்கு 6,000 வந்திருக்கும். இது வந்து 8,500 வந்திருக்கு. 8,000 1,000 கொடுக்குறது தப்பு இல்லையே, புரியுது. எப்படி அவங்க ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் தானே. அதனால ப்ராஃபிட்ல லாஸாக இருக்கலாம். இல்லை இப்போ அது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு வியாபார வியாபாரம் எங்கெங்கயோ போற கஸ்டமர்ஸ் நம்ம வைக்கிறதுக்காக ஒரு 1,200 அப்படின்ற விஷயத்துல இவங்க பேசிட்டு இருக்கோமே. 1,00,000 ரூபா கொடுத்தாங்க போறாங்க. 1,00,000 கொடுத்தாங்க, ஒரு 1,000 ரூபா சேர்த்து கொடுக்க மாட்டாங்களா? அதே மாதிரி சார் நான் ஒரு ரீல்ல பார்த்தேன், ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. கோல்டு வெட்டுறாங்க, கோல்டு வெட்டினோன்னு உள்ள ஒரு மாதிரி பிங்க் கலர்ல கல்லா வருது. கோல்டுக்குள்ள கல்லை வச்சு சேல் பண்றாங்க. இது எப்படி மக்கள் தெரியும்? எப்படி விழிப்புணர்வு இருப்பாங்க? அதை நம்ம எப்படி கட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? எப்படி ஸ்கேம் நடக்குது? என்ன சார் இது? இது ஸ்கேம்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலாக அவங்க கடையில் விற்கிறவங்க யாரும் ஸ்கேம் பண்ணுறதில்ல. இல்லை அது மேபி அவங்க உடச்சு காட்டுறாங்கன்னா ஸ்கேமாக தானே இருக்கும். இது ஆக்சுவலாக என்னன்னா விற்கிறவங்க யாரும் ஸ்கேம் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோ ஹோண்டா இந்த நெக்டா செயினுக்கு பேர் ஹீரோ ஹோண்டா செயின் சொல்லுவாங்க. ஹீரோ ஹோண்டா செயின். இந்த செயினுடைய பேர் வந்து ஹீரோ ஹோண்டா செயின். இந்த ஹீரோ ஹோண்டா செயின் எங்கே செய்யணும்? நெல்லூர் ஐட்டம், நெல்லூரில் செய்வாங்க மோஸ்ட்லி. இந்த ஐட்டம் செயின் வலை மாதிரி செஞ்சுருவாங்க. அதுக்குள்ளே கலராக கல் போட்டால் அந்த வலை டிசைனாக இருக்குங்கிறதுக்காக செய்கிறது. இது விற்கும் போதே இல்லை இவ்வளோ கல் இருக்குது, கல் எடை இவ்வளோ இருக்குது, தங்க விலை இருக்குன்னு சொல்லி தான் விற்பாங்க. தெரியாம ஆனால் விற்க முடியுமா? இதை ஏமாற்றி விற்கணும்னு நினைச்சு சரி ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா ஏமாத்துவாங்க. இல்லை பையரை சொல்ல, சேல் பண்ணுறவங்க சொல்ல, நான் வாங்கிட்டேன், நான் ஒருத்தர்கிட்ட விற்க போறேன்னா அது உங்களுடைய திறமை, உங்களுடைய சத்திரம். நீங்கள் அவர்கிட்ட வாங்குறீங்க, நீங்கள் நல்ல கடையில் வாங்க வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு இந்த தனிப்பட்ட ஒருத்தர் கொடுக்குறாருக்கா நீங்கள் வாங்குறீங்க? நம்ம வந்து ஒரு கடையில் ஸ்டாண்டாக வச்சுக்காங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டான கடைங்க யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு வியாபாரத்துக்கு ஒரு செயினில் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய கடையோட நேம், பிராண்டு இதெல்லாமே இருக்குது. சின்ன விஷயத்துக்காக யாருமே பெரிய தப்பு செய்கிறது இல்லை சார். அதை வந்து சின்ன தப்பு மாறினா கூட அது பெரிய லெவலில் பாதிச்சிடும். ஓகே சார், இப்போ நம்ம பார்த்து வந்துமே ஏமாறக்கூடாதுன்ட்டு ஒரு நபர் வந்து தங்கத்தை வாங்க போகிறாங்கன்னா அவங்க எப்படி அதை பார்த்து வாங்கணும்? இந்த குவாலிட்டி பார்த்து வாங்கணுமா, ஹால்மார்க் பார்த்து வாங்கணுமா? அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் சார். நான் ஒவ்வொரு பெட்டியிலையும் சொல்லியிருக்க விஷயந்தான். ஹால்மார்க் நகை பார்த்து வாங்க, 916 ஹால்மார்க்காக பார்த்து வாங்க. இப்போ 18 கேரட்டில் கூட ஹால்மார்க் வந்துருச்சு, 9 கேரட்டில் கூட ஹால்மார்க் வந்துருச்சு. 916 ஹால்மார்க்காக பார்த்து வாங்க. ஸ்டோன் இல்லாமல் வாங்க, எனாமல் இல்லாமல் வாங்க. மற்றபடி டிசைன்ஸ்லாம் ரொம்ப வேண்டாம். பிளெயினான டிசைன்ஸ், நார்மல் டிசைன்ஸ் வாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் டிசைனுக்கு வாங்க தானே எப்படி வாங்கிக்கோங்க, உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இதை நான் ஒரு முதலீடு மாதிரி வாங்கி வைக்கிறேன், அந்த முதலீடை நான் உபயோகப்படுத்துவேன், முதலீடாக வச்சுக்குவேன்னா நீங்கள் சிம்பிள் டிசைன்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் கல் இதுக்கெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த சரடு மாதிரிலாம் வாங்கினா அழுக்கு சேரும். ஸோ அது நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது அழுக்கு ரேட் கடுமையாகும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டியான ஐட்டமாக வாங்குங்க. அழுக்கு கம்மி, இது அழுக்கு சேராத மாதிரி பொருளாக பார்த்து வாங்குங்க. கட்டிங்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. இது போதுமானது. ஓகே சார், அதேமாரி 2025 முடிய போது. இப்போ கோல்டு ரேட் அதிகமாகிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த 2025ஓட வின்னர் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கோல்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களா, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டா, இல்லாட்டி ரியல் எஸ்டேட்டா? இதில் எது சார் சொல்லுவீங்க? ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட். கோல்டுங்கிறது எப்பயாவது இந்த மாதிரி லக்கில் டக்குன்னு ஏறி இறங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா கோல்டுடைய பர்சன்டேஜோட ப்ராஃபிட்ங்கிறது ₹1 வட்டி, 1% தான். நீங்கள் வந்து 1,00,000 தங்க பணம் வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கழிச்சு வச்சுன்னா இந்த ₹1 என்ன வட்டி ₹24,000 கிடைக்கும். அந்த 1,24,000 கிடைக்கும். நீங்கள் ஒரு வட்டிக்கு கொடுத்த காசு தான் உங்களுக்கு கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ஸ்டாண்டர்டாகவும் காலங்காலமாக இருந்து வந்தது விஷயமும் கூட. ஆனால் இப்போ சமயம் 2 மாதத்தில் வேணால் டப்பு 30% ஏறிச்சு, 35% ஏறிச்சு சொல்லலாம். அது டப்புன்னு டவுன் ஆகி பழைய நிலைமை கொண்டு வந்துடும். வந்து ஆகணும், வராமல் இருக்கா. அதாவது 3மே நிலையற்ற இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட்டும் நிலையற்றது தான் சொல்லுவீங்க? ரியல் எஸ்டேட்டை நிலையற்றது இல்லை சார், அது வந்து ஸ்டாண்டர்டாக ஏறும் சார். அதாவது பீக்கில் இருக்க இடத்த விட பீக் இல்லாத இடத்துல வாங்கி அது டெவலப் ஆகும்போது இவங்களுக்கு லாபம். கம்மியாக வாங்க முடியும். அது டெவலப் ஆகும். இப்போ நீ திடீர்னு போயிட்டு நான் வந்து அண்ணா நகரில் போயிட்டு நான் ஒரு கிரவுண்ட் வாங்குறேன், 5 வருஷம் கழிச்சு இது வந்து 50 கோடி இருக்குன்னா அது ஆயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு. இனி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக போகிறது இல்லை. இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத வாங்கி அதை வாங்கி டெவலப் பண்ணது தான் உங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நிலையான வருமானம் 1%. இப்போ ஏற மாதிரி டெய்லி ஒவ்வொரு வாட்டி இருந்துலாம் நினச்சிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒயிட் கோல்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கோல்டுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் மார்க்கெட்டில் பிளாக் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது கோல்டுக்கு. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் இதிலேயே ஒர்க் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சில ரகசியங்கள் சொல்லுங்கள் சார்.
ஸோ இது பிளாக் மார்க்கெட்டுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது அதாவது தங்கம் வந்து இந்த கப்பலில் வருது, இந்த ஏர்போர்ட்டில் வந்து இது திருத்தனமாக வருது, இதை நாங்களே என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் இனிமேல் யார் வந்தாலும் வாங்குறதும் கிடையாது. எங்களுக்கு அந்த கஸ்டமரோட ஜென்யூனிட்டி மட்டும்தான் முக்கியம். கஸ்டமருடைய பொருள் வாங்கினதுக்கான உத்தி தான் முக்கியம். நாங்கள் அதே மாதிரி பார் புல்லியன்ஸ் இதெல்லாம் கூட என்கரேஜ் பண்ணி வாங்குறது கிடையாது. ஏன்னா இது என்றைக்குமா இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எந்த செயலுமே நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறத நான் முழுசாக நம்புகிறோம். மேபி இதை வாங்குறதும் தப்பு, இது நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதும் தப்பு. ஸோ பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றுறாங்க. இது என்கிட்ட வந்து 10 கிலோ வந்திருக்கு, 50 கிலோ வந்துருச்சு, இன்றைக்கி 100 கிலோ இருக்குது, நீங்கள் ஒரு பீஸ் கொண்டு வரேன், நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கோங்க, நீ ரேட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, நான் பையரோட சிட்டிங் உட்கார வைக்கிறேன், இந்த பையரோட சிட்டிங் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் அழிஞ்சவங்க தான் அதிகம். தயவு செஞ்சு நான் மக்களுக்கு இது மூலிமா சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்பாதீங்க. தங்கம் எப்போவுமே தங்கம் தான். அது பிளாக் மார்க்கெட் ஒயிட் மார்க்கெட்டுலாம் இல்லவே இல்லை. மேபி யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற எந்த தொழிலுமே எந்த விஷயமே நிலையானதும் கிடையாது. இதனால் பிளாக் மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம நடைமுறையில் இல்லையா சார்? இப்போ நம்ம சென்னை சார் நடைமுறையில் வந்து கொண்டு வருவாங்க, அவங்க விற்பாங்க. அது கருப்பு தங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேபி நம்ம பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்குறாங்க, சரி கருப்பு தங்கம்னா கிராமுக்கு 5000 கம்மியாக கொடுத்துருவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போ அதே இடத்துல விற்கிறாங்க. இப்போ பொருளை வாங்குறாங்க, விற்கிறாங்க. பார் வாங்கும்போது பார் வந்து என்னட்டுக்கு விற்க போகிறாங்க, அது டேக் போட்டால் விற்க போகிறாங்க. ஆல்மார்க்லாம் வாங்கி விற்க போகிறாங்க. ஒரு ஆசாரிட்ட கொடுத்து 10 செயினா வாங்கி கொடுத்தா பிளாக் மார்க்கெட் செயினா மாறிடுச்சுன்னா அது ஒயிட் மார்க்கெட் ஆகிடுமா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி பில் இருக்காது, வெறும் கேஷ் மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி. நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு கடையில் போய் வாங்கினா சார் ஜிஎஸ்டி பில்லு. ஒரு அவங்க தெரிஞ்சு இப்போ உங்கள் அண்ணன் வந்து ஆசாரி, ஆனால் என்கிட்ட இந்த மோதிரம் இருக்குது, 2 மோதிரம் இருக்குது, இது செஞ்சு என் செயினாக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு கொடுத்தா அது ஜிஎஸ்டி பில்லை போடுவாரா? மேபி எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம தங்கத்துக்கான நகை வாங்குறதுக்கான ஆதாயமும் அத்தாட்சியும் நகை விற்கிறதுக்கான அத்தாட்சியும் இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் இது வரி கட்டும் பட்சத்தில் இது ஜிஎஸ்டின்னு வருது. ஸோ இப்போ நான் வாங்கினதுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அத்தாட்சியில் வாங்கினதுக்கு எங்கே ஜிஎஸ்டி பில் வரப்போகுது? ரிஸ்க் தான். ரிஸ்க் தானே. ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவோட நகை வச்சுருப்பீங்க. ஓகே, உங்கள் அம்மாவோட நகையை நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் அம்மா ஒரு 100 பவுன் வச்சுருக்காங்க. அந்த நகையை கொடுத்து உங்கள் மனைவிக்கு வந்து அந்த டிசைன் பிடிக்கல. அந்த டிசைன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியப்பா பையன் ஒருத்தர் ஆச்சாரியாக இருக்கார். இப்போ இது வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தா அவன் உங்களுக்காக ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துறாரு. அப்போ இங்கே இதுக்கு டிசைன் எங்கே போவீங்க? மேபி கருப்பு மார்க்கெட் ஒயிட் மார்க்கெட்டில் இந்த கருப்பு மார்க்கெட்டுன்ற பேரில் நிறைய தவறு ஸ்பேம் நடக்குதே ஒழிய இதில் எந்த அளவுக்கும் உண்மையில் தயவு செஞ்சு இந்த பிளாக் மார்க்கெட் ஒயிட் மார்க்கெட் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நீங்கள் காசு கொண்டு போனால் கடையில் கொடுக்க போகிறான், தங்கத்தை யாரும் கம்மியாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வார்த்தைகள் தயவு செஞ்சு யாரும் சொன்னால் நம்பாதீங்க. அதேமாரி உங்களோட ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த 6 மாதத்தில் ஏதாவது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த 6 மாதத்துல டைம் சொல்லியிருக்கீங்க நீங்கள், 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு. அடுத்த 6 மாதத்தில் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். வெள்ளின்னு சொல்லுங்கள். அப்படி அதாவது நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கரெக்டாக இருக்க போனால் இது வரைக்கும் நான் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். அதுக்கு மக்கள் 1 மாதத்துக்கு பேசினா அந்த டைமிங்க்கு அவங்க யாருமே பொறுமையாக இல்லை. நான் சொல்கிற டைம் வந்து நம்ம பேசும்போது செப்டம்பரில் பேசணுமா, இது அக்டோபர், ஓகேவா? செப்டம்பருக்கு அக்டோபருக்கு ரொம்ப நாள் இல்லையே. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம 1 மாதம், இந்த 1 மாதத்தில் ஏறி இருக்கு, இப்போ இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஏறினா பரவாயில்ல, அது ஏறிட்டே போகுது. நான் ஆக்சுவலாக வாங்கினேன், லாஸ்ட்டு 3000 ரூபாய் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக குறையும், ஆனால் எவ்வளோ உச்சத்துக்கு போய் குறையும் தான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா அந்த வீடியோலாம் திருப்பி போட்டு பாருங்கள். தங்கம் குறையும், எவ்வளோ உச்சத்துக்கு போய் குறையும் தெரியாது. இன்னும் அந்த உச்சத்தை தொடரல இப்போ இல்லை. மேபி சார், அதாவது டிமாண்ட் ஆஃப் உலக நாடுகளுடைய மாற்றங்கள் எப்படி வேணால் மாறும். இது நீங்களும் நானும் முடிவு பண்ணுறது இல்லை. அதாவது இவன் சொல்கிற விஷயத்தை அவன் ஏற்றுக்கணும், அவன் சொல்கிற விஷயத்தை இவன் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்க மேட்ரே முடிஞ்சு போச்சு. சைனா சொல்கிறது அமெரிக்கா ஏற்றுக்கிட்டு, அமெரிக்கா சொல்கிற சைனா ஏற்றுக்கிட்டு, 2 பேர் சொல்கிற இந்தியா ஏற்றுக்குச்சுன்னா டக்கு எல்லாமே சரியாக போயிடும். தங்க கிராமுக்கு 500 ரூபா வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி எல்லாருடைய சித்தாண்டம் வேறு, கொள்கை வேறு, எல்லாமே வேறும்போது ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் செய்தான் தீரும். அது இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும்போது எல்லாமே சரியாகும். ஸோ தங்க விலை குறைஞ்சி தான் ஆகணும், குறைஞ்சே தீரணும். அது தீரணுங்கிறத விட குறையும், 200% குறையும். நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்டுக்கோங்க, என்ன வேணால் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்கிற டைமுக்கு அந்த இடத்துல தங்கம் குறையும். நான் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படி சொல்ல முடியும்? மேபி என்னுடைய கணிப்பு பார்த்தா 7500 9,000 ரூபாக்குள்ள அது ஸ்டாண்டர்டாக நிற்கும் ஒரு கிராம். ஓகே, பார்ப்போம். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோ எடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ எடுத்து போடுங்க. 7500 9,000 ரூபாக்குள்ள நிற்கும். ஓகே, நானே எடிட் பண்ணி போடுறேன். 6 மாதம் முன்னாடி எடுத்தது, இப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு போட்டு. கண்டிப்பாக. ஓகே சார். அதே மாதிரி மக்களோட சில புரிதல் இல்லாமல் இருக்குது. எப்படின்னா, இப்போ நாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நகை வாங்குகிறோம், இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு, எனக்கு நல்ல ப்ராஃபிட்.
ஏன்னா நான் ஒரு 6,000 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் நிற்குதுன்னு. இப்போ கடைக்காரங்களும் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் பழைய ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் விற்கும் போது அதிகமான ரேட்டில் விற்கிறாங்க இல்லையா, அது எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதா என்ன மாதிரி சார் அவங்களுக்கு? அதாவது கடையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விற்கிற தங்கத்தை இன்னைக்கு வாங்கிடுவாங்க. அப்படி போய் சேல் எடுன்றீங்களா? சேல் ஆகும்னு சொல்றீங்களா? புரியல. இன்னைக்கு எவ்வளோ தங்கம் விற்கிதோ அதே தங்கத்தை இன்னைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு வாங்கின தங்கம் இன்னைக்கு வாங்கின தங்கம்லாம் மேலே தொங்கும். அது வந்து டெசர்டஸ், அதாவது அதனால இது ஒரு அழகு பொருள் மாதிரி டிஸ்பிளேல இருக்க பொருள், இதனால எந்த யூஸுமே கிடையாது. ஆனால் டெய்லி ரொட்டேஷன் ஆகுது இல்லையா, அதுதான் வியாபாரம். அந்த வியாபாரம் இன்னைக்கு 100 கிராம் வியாபாரம் ஆச்சா, 100 கிராம் தங்கத்தை இன்றைக்கி வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க என்ன விலைக்கு விற்றாங்களோ அதே விலைக்கு தங்கம் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற அவங்க வாங்குறது வேற ரேட்டில் வாங்குறதா இருக்கு. ஒரு 3 மாதம் 2 மாசமா தங்கம் இருக்கும்ல ஒரு கடையில், 2 மாதம் விற்று 2 மாதம் வித்தனைக்கு 2 மாதம் தங்கத்தை வாங்கிடுவாங்க. இன்னைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன விற்கிறோம் அன்றைக்கி சாயங்காலமே தங்கத்தை வாங்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்குற தங்கத்தை இன்னைக்கு விற்கல. இது நீங்கள் டிஸ்பிளே இருக்க செயினில் மாறிக்கிட்டு இருக்கும், அளவுகள் டிசைன் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் குவாலிட்டி அந்த குவான்டிட்டி மாறாது, அதோடைய எடை மாறாது, அதோடைய டிசைன் தான் மாறுமே ஒழிய அந்த எடை அப்படியே தான் இருக்கும். ஸோ எடை வந்து 5 வருஷம் 10 50 வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க. 50 வருஷமாக அந்த ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குன்னா 100 கிலோ தங்கம் 50 வருஷம் அங்கேயே தான் இருக்கும். டெய்லி விற்கிற 200 கிராம் 300 கிராம் 400 கிராம் தான் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு 400 கிராம் விற்று இப்போ 400 கிராம் புக் பண்ணு, இன்னைக்கு ரேட் விற்றாங்களா அந்த ரேட் புக் பண்ணிடுவாங்க. ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. தங்கத்தில் என்னென்ன குளறுபடி இருக்குது, எப்படிலாம் நம்ம பார்த்து வாங்கணும், தங்கத்தில் என்னென்ன ரகம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தோம். வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதேமாரி ரேட்டு குறையும்னு சொல்லியிருக்கீங்க, அதுவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகே சார், இதேமாரி இன்னும் நேர்காணலில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.